ஆன்டி, கடவுளுக்காக யாரிடமும் எதுவும் சொல்லிவிடாதீர்கள். என் மானம், என் பெற்றோரின் கௌரவம் எல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிடும். அந்த குரல் ஒரு காயமடைந்த பறவையின் படபடப்பை போல இருந்தது. அது என் காதுகளில் மோதி ஆத்மா வரை ரணமாக்கியது. நான் பள்ளிக்கூட கழிப்பறை வாசலில் ஒரு கல்லை போல உறைந்து நின்றேன். எனக்கு முன்னால் தரையில் பள்ளி சீருடை அணிந்த ஒரு சிறுமி பயத்தில் நடுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அருகிலேயே அழுக்கு துணி மூட்டையில் சுற்றப்பட்ட ஒரு பச்சிலம் குழந்தை கிடந்தது. அதன் அழுகுரல் அந்த சூழலில் கரைந்து கொண்டிருந்தது. இதெல்லாம் என்ன? என் வாயிலிருந்து இவ்வளவுதான் வெளிவந்தது. என் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தே இருந்தன. மூளை மரத்து போய்விட்டது. அந்த பெண் என் கால்களில் விழத் தொடங்கினாள். கண்ணீரால் நனைந்த அவளது முகம் மரண பயத்தை காட்டிக் கொண்டிருந்தது. ஆண்டி, இந்த குழந்தையை எடுத்துச் செல்லுங்கள். இதை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களே வளர்த்து விடுங்கள். ஆனால் என் பெயரை யாரிடமும் சொல்லாதீர்கள். என் அப்பா கண் பார்வையற்றவர். அவரால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது. அவர் இறந்து விடுவார். என் அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவர்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் மக்கள் என்னை உயிரோடு விடமாட்டார்கள். அவளது ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. ஒரு பக்கம் ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையும் மானமும், மறுபக்கம் ஒரு பச்சிலம் குழந்தையின் உயிர். நான் நடுங்கும் கைகளால் அந்த துணி மூட்டையை தூக்கினேன். அந்த பெண்ணின் கண்களை பார்த்தேன். அங்கே பிரார்த்தனையும் கையேறு நிலையும் ஒரு கடலை போல கொந்தளித்துக் கொண்டிருந்தது. நான் எடுத்த முடிவு என்னை உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் எந்த ஒரு சூழலில் தள்ளப் போகிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. என் சொந்த வாழ்க்கையின் யதார்த்தமே ஒரு பயங்கரமான கதையாக மாறிவிடும் என்று நான் நினைக்கவில்லை. என் பெயர் அனிதா. இன்று பள்ளியில் நடந்த இந்த சம்பவம் என் ஆத்மாவை உலுக்கிவிட்டது. அதை விவரிக்க என்னிடம் வார்த்தைகள் இல்லை. நான் எங்கே துப்புரவு பணியாளராக இருக்கிறேன். ஆனால் நான் எப்போதும் இப்படி இருந்ததில்லை. எனக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை இருந்தது. அன்பு செலுத்தும் கணவன், என் குழந்தைகளுக்காக கண்களில் சுமந்த ஆயிரக்கணக்கான கனவுகள் என எல்லாம் இருந்தது. நாங்கள் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என் அப்பா ஒரு ஏழை விவசாயி. அவருடைய மிகப்பெரிய கவலை எங்களை போன்ற பெண் பிள்ளைகளின் திருமணம்தான். நமது சமூகத்தில் வரதட்சணை என்பது ஏழை பெற்றோரின் முதுகெலும்பை உடைக்கும் ஒரு சாபக்கேடு. ஏதேனும் வரம் வரும்போதெல்லாம் வரதட்சணை கோரிக்கையை கேட்டு என் பெற்றோரின் முகம் வெளிரி போகும். எப்படியோ கஷ்டப்பட்டு என் தந்தை 5 மூத்த சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து வைத்தார். ஏழை குடும்பங்கள் என்பதால் பெரிய கோரிக்கைகளோ அல்லது அதிக கவனமோ அங்கு தேவைப்படவில்லை. ஆனால் எனக்கு வரன் வந்த போது வீட்டில் மகிழ்ச்சி பொங்கியது. எனக்கு கணவனாக போகும் மனோஜ் ஒரு அரசு எழுத்தர். எங்களை போன்ற குடும்பத்து பெண்களுக்கு அரசு வேலையில் இருக்கும் ஒரு மாப்பிள்ளை கிடைப்பது பெரிய அதிர்ஷ்டமாக கருதப்பட்டது. தன் இளைய மகளின் அதிர்ஷ்டம் மிகவும் பெரியது என்று என் அப்பா பெருமையாக சொல்வார். திருமணத்தன்று என் அம்மா என் தலையில் கை வைத்து சொன்னது எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. அனிதா, என் மகளே, நீ என் எல்லா பிள்ளைகளையும் விட மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய். கடவுள் உன் குரலை கேட்டு விட்டார். நான் திருமணம் முடிந்து மனோஜின் வீட்டிற்கு வந்தேன். எங்களுக்கு சொந்த வீடு இல்லை. நாங்கள் ஒரு சிறிய வாடகை வீட்டில் தான் வசித்தோம். ஆனால் அந்த வீடு எனக்கு எந்த ஒரு அரண்மனைக்கும் குறைவில்லாததாக தோன்றியது. மனோஜ் மிகவும் நல்லவர் மற்றும் அக்கறையுள்ள கணவர். அவர் என் ஒவ்வொரு சிறிய ஆசைகளையும் கவனித்துக் கொள்வார். அவருடைய அன்பினால் என் ஏழ்மையான பிறந்த வீட்டின் நினைவுகள் என்னை வாட்டியதே இல்லை. காலம் கடந்தது. கடவுள் எங்களுக்கு ஒரு மகளையும் ஒரு மகனையும் என 2 அழகான குழந்தைகளை கொடுத்தார். எங்கள் உலகம் முழுமையடைந்தது. நாங்கள் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் ஒருவருக்கொருவர் துணையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தோம். பிறகு ஒரு நாள் எங்களது இந்த நிம்மதியான வாழ்க்கையில் யாருடைய கண்பட்டதோ தெரியவில்லை, மனோஜிற்கு இடமாற்றம் கிடைத்தது. அவருக்கு ஒரு பெரிய நகரத்தில் வேலை கிடைத்தது. அவர் என்னிடம், அனிதா, நீ குழந்தைகளோடும் அம்மாவுடனும் இந்த கிராமத்து வீட்டிலேயே இரு. ஏனென்றால் இந்த வீட்டின் வாடகை மிக குறைவு. நான் நகரத்தில் இருந்து அதிக பணம் சம்பாதிப்பேன். விரைவில் பணத்தை சேமித்து நமக்கு என சொந்த வீடு கட்டுவோம் என்று புரிய வைத்தார். அவருடைய வார்த்தைகள் எப்போதும் நன்மையை நோக்கியும் எங்களது சிறந்த எதிர்காலத்திற்காகவுமே இருக்கும். நான் கனத்த இதயத்தோடு அவரை செல்ல அனுமதித்தேன். மனோஜின் அம்மா, என் மாமியார், என்னுடன் தான் இருந்தார். மனோஜ் ஒவ்வொரு மாதமும் 2-3 முறை கண்டிப்பாக வந்து செல்வார். அவர் வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் தீபாவளி கொண்டாட்டத்தை போன்ற சூழல் நிலவும்.
குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களும் எனக்கு பிடித்தமான பொருட்களையும் வாங்கி வருவார். எங்கள் வாழ்க்கை இப்படித்தான் மகிழ்ச்சியாக கடந்து கொண்டிருந்தது. சொந்த வீடு கட்டும் கனவுகளை கண்டு கொண்டிருந்தோம். ஆனால் விதி எங்களுக்காக வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கவில்லை. எங்கள் உலகத்தையே என்றென்றும் சீரழிக்கும் ஒரு புயல் அது. ஒரு நாள் மதியம் நான் முற்றத்தில் அமர்ந்து துணி தைத்துக் கொண்டிருந்த போது கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் ஓடி வந்தான். அவனது முகத்தில் பதற்றமும் பயமும் இருந்தது. அவன் சொன்ன செய்தியை கேட்டு என் காலடியில் இருந்த பூமி நழுவியது. அக்கா, நகரத்தின் ரயில் நிலையத்தில் குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. மனோஜ் அண்ணாவும் அங்கேதான் இருந்தார். மனோஜின் மரண செய்தி, அதை தொடர்ந்து மாமியாரின் இறப்பு என்னை ஒரு நடைபயணமாக மாற்றிவிட்டது. மனோஜையும் மாமியாரையும் இழந்த பிறகு வந்த நாட்கள் எனக்கு ஒரு சிறையை போலவே இருந்தன. சில மாதங்களுக்கு பிறகு கிராமத்து தலைவரும் மற்றும் 2 பெரியவர்களும் எங்கள் வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க வந்தார்கள். நான் குழந்தைகளை வேறு அறைக்கு அனுப்பிவிட்டு அவர்களுக்கு முன்னால் அமர்ந்தேன். மகளே அனிதா, கடவுள் உனக்கு துணிவை கொடுப்பார் என்று தலைவர்கள் சொன்னார்கள். அவர்களின் வார்த்தைகளை கேட்ட உடனேயே என் கண்களில் மீண்டும் கண்ணீர் வடித்தது. பார் மகளே, துக்கம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இப்போது நீ இந்த அப்பாவி பிள்ளைகளை பற்றி யோசிக்க வேண்டும். மனோஜ் போய்விட்டான், ஆனால் வாழ்க்கை நின்று விடாது. நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெரியவர் தொடர்ந்தார். மனோஜ் ஒரு அரசு ஊழியர். எனவே உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்க வேண்டும். நீங்கள் பென்ஷனுக்காக விண்ணப்பம் செய்யுங்கள். இதை கேட்டதும் எனக்குள் ஒரு பயம் ஏற்பட்டது. ஐயா, எனக்கு இந்த விஷயங்கள் எதை பற்றியும் தெரியாது. நான் ஒரு தனி பெண். நகரத்தில் எங்கு சென்று அலைவேன்? யார் என் பேச்சை கேட்பார்கள் என்றேன். அதற்கு தலைவர் எனக்கு தைரியம் அளித்தார். நீ கவலைப்படாதே, நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம். என் மகன் உன்னை நகரத்திற்கு அழைத்து செல்வான். எல்லா ஆவணங்களையும் தயார் செய்ய அவன் உனக்கு உதவி செய்வான். நீ மட்டும் தைரியத்தை இழந்து விடாதே. இது உன் குழந்தைகளின் எதிர்காலம். அவர்களுடைய வார்த்தைகள் எனக்கு சற்று தைரியத்தை கொடுத்தன. மாத கணக்கில் அலைச்சல் தொடங்கியது. ஒரு அலுவலகம் மாற்றி இன்னொரு அலுவலகம் என அலைந்தேன். ஒவ்வொரு குமஸ்தாவும் ஒரு விதமாக பேசினார்கள். ஒவ்வொரு மேஜையிடமும் செல்லும் போது ஒரு புதிய சிக்கல் முளைத்தது. ஒரு வழியாக கடவுள் என் குறையை கேட்டார். என் பென்ஷன் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் முதல் தவணை தொகை என் கைக்கு வந்த போது என் நம்பிக்கைகள் அனைத்தும் தவிடுபொடியாகின. அந்த தொகை எவ்வளவு குறைவாக இருந்தது என்றால் அதை வைத்து வீட்டின் வாடகையையும் 2 நேர உணவையும் கூட சமாளிக்க முடியாது. அன்று இரவு நான் நீண்ட நேரம் யோசித்த பிறகு கிராமத்தை விட்டு வெளியேற முடிவெடுத்தேன். என் பெற்றோர் என்னை தடுத்தார்கள். ஆனால் என் முடிவு உறுதியாக இருந்தது. நான் கிராமத்து வீட்டை விட்டு வெளியேறி மனோஜின் நினைவுகளை இதயத்தின் ஒரு மூலையில் புதைத்துவிட்டு நகரத்திற்கு வந்தேன். ஒரு சிறிய பகுதியில் ஒரு வாடகை அறையை எடுத்துக்கொண்டு வேலை தேட தொடங்கினேன். பல நாட்கள் அலைந்து திரிந்த பிறகு யாரோ ஒருவர் ஒரு மேல்நிலை பள்ளியின் முகவரியை கொடுத்தார்கள். நான் பயந்து கொண்டே பள்ளிக்குள் நுழைந்து தலைமை ஆசிரியை அறையின் வெளியே போய் நின்றேன். யாரை பார்க்க வேண்டும் என்று மென்மையான குரல் கேட்டது. நான் உள்ளே நுழைந்தேன். நம்பிக்கை நிறைந்த அந்த ஆசிரியை நாற்காலியில் அமர்ந்திருந்தார். மேடம், நான் வேலை தேடி வந்திருக்கிறேன். இங்கே துப்புரவு பணியாளரிடம் காலியாக இருப்பதாக கேள்விப்பட்டேன் என்றேன். அவர் என்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பார்த்தார். உன் படிப்பு எவ்வளவு என்று கேட்டார். நான் 8ஆம் வகுப்பு வரை படித்துள்ளேன் என்று தலை குனிந்து பதில் சொன்னேன். மேடம், இது என் கட்டாயம். 2 சிறிய குழந்தைகள் இருக்கிறார்கள். சம்பாதிக்க யாரும் இல்லை. அவர் கண்களில் ஒரு கணம் இரக்கம் தெரிந்தது. பார், இது கஷ்டமான வேலை. முழு பள்ளியின் பொறுப்பும் உன்னுடையது. அதிகாலையிலேயே வர வேண்டியிருக்கும். உன்னால் இதை செய்ய முடியுமா என்றார். மேடம், எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கள். நீங்கள் புகார் சொல்லும்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன். கடினமாக உழைப்பேன். என் குரலில் வேண்டுதல் இருந்தது. சிறிது நேரம் யோசித்த பிறகு அவர் சொன்னார், சரி, நாளை காலை 7 மணிக்கு வந்துவிடு. அன்று கடவுள் என் வேண்டுதலை கேட்டுவிட்டதாக எனக்கு தோன்றியது. நான் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். ஒவ்வொரு காலையிலும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு வருவேன். மனப்பூர்வமாக வேலை செய்தேன். காலம் கடந்தது. இன்று மனோஜ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து 1 வருடம் நிறைவடைந்து விட்டது. இன்று காலை முதலே என் இதயம் ஒருவித அமைதியின்றி தவித்தது. என் மகன் ராஜுவை தயார் செய்து கொண்டிருந்த போது அவன் அப்பாவித்தனமாக கேட்டான், அம்மா, இன்று ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள்? நீங்கள் என்னை திட்ட கூட இல்லையே.
நான் வலுக்கட்டாயமாக சிரித்து கொண்டு அவன் கன்னத்தை செல்லமாக தடவினேன். ஒன்றுமில்லை மகனே, இன்று உன் அப்பாவின் நினைவு வந்துவிட்டது. கனத்த இதயத்துடன் நான் மீண்டும் பள்ளிக்கு சென்றேன். காவலாளி தாஸ் தாத்தா கதவை திறந்து வணக்கம் சொன்னார். மகளே, என்ன விஷயம்? எல்லாம் நலம்தானே? உன் முகத்தில் ஒரு பதற்றம் தெரிகிறதே என்றார். வணக்கம் தாத்தா, என் உடல்நிலை சரியில்லை, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு நான் உள்ளே சென்றேன். நான் சுத்தம் செய்ய தொடங்கினேன். மனம் வேலையில் ஈடுபடவில்லை. ஆனால் என் பொறுப்பை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். நான் கீழ்தளத்தையும் மேல்தளத்தையும் சுத்தம் செய்தேன். நான் மேலிருந்து சுத்தம் செய்துவிட்டு கீழே இறங்கிய போது குழந்தைகள் பள்ளிக்கு வர தொடங்கியிருந்தனர். கடைசி வேலையாக கழிப்பறையை சுத்தம் செய்வது மட்டும் எஞ்சியிருந்தது. நான் வாளியை தூக்கி கொண்டு கழிப்பறை நோக்கி சென்ற போது என் காதுகளில் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. யாரோ ஒருவன் அடக்கப்பட்ட குரலில் அழுது கொண்டிருந்தான். நான் ஒரு கணம் நின்று விட்டேன். யாரது என்று மெதுவான குரலில் கேட்டேன். எந்த பதிலும் வரவில்லை. ஆனால் விக்கல் சத்தம் அதிகரித்தது. என் இதயம் திக்கென்றானது. இந்த சத்தம் பெண்களுக்கான கழிப்பறையில் இருந்து வந்து கொண்டிருந்தது. நான் கழிப்பறை கதவை திறந்த மாத்திரத்தில் உள்ளே இருந்த காட்சியை கண்டு என் கையில் இருந்த தண்ணீர் வாளி தவறி விழுந்தது. தரை முழுவதும் சிதறியது. என் அலறல் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டது. கழிப்பறையின் ஒரு மூலையில் பள்ளி சீருடை அணிந்த ஒரு சிறுமி சுவரை சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள். அவளது முகம் வேர்வையாலும் கண்ணீராலும் நிறைந்திருந்தது. பயத்தினால் முகம் வெளிரி போயிருந்தது. அவள் வலியால் முணங்கி கொண்டிருந்தாள். அவளுக்கு அருகிலேயே தரையில் அழுக்கு துணிகளால் சுற்றப்பட்ட ஒரு சிறிய உருவம் கிடந்தது. ஒரு பச்சிளம் குழந்தை. இது என்ன? என் குரல் ஏதோ ஒரு ஆழமான பள்ளத்தில் இருந்து வருவது போல இருந்தது. நீ யார்? கடவுளே, இந்த குழந்தையா? அந்த சிறுமி என்னை பார்த்ததும் அவளது கண்களில் பயத்தின் ஒரு புதிய அலை தோன்றியது. அவள் தான் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து எழுந்து அந்த சிறிய உருவத்தை மறைக்க முயன்றாள். ஆண்டி, தயவு செய்து சத்தம் போடாதீர்கள். கடவுளுக்காக யாரையும் கூப்பிடாதீர்கள். அவளது குரல் காற்றில் மிதப்பதை போல அவ்வளவு பலவீனமாக இருந்தது. என் மூளை மறத்து விட்டது. கோபம், பயம் மற்றும் ஆச்சரியம் என் உணர்வுகளை முழுமையாக ஆட்கொண்டன. நான் ஒரு அடி முன் வைத்தேன். யார் நீ? எந்த வகுப்பில் படிக்கிறாய்? இந்த பாவத்தை செய்வதற்கு முன்னால் உனக்கு சிறிதளவாவது வெட்கமாக இல்லையா? உனக்கு என்னதான் வயதாகிறது? இதன் தந்தை யார்? சொல். என் வார்த்தைகள் கூர்மையாகவும் குத்துவது போலவும் இருந்தன. என் குரலை கேட்டு அவள் பயத்தில் நடுங்கி தொடர்ந்து அழத் தொடங்கினாள். ஆண்டி, என்னை மன்னித்து விடுங்கள். என்னிடமிருந்து மிகப்பெரிய தவறு நடந்து விட்டது. என்னை காப்பாற்றுங்கள். என் பெற்றோரின் மானமும் கௌரவமும் பறிபோய்விடும். கிராமத்து மக்கள் என்னை உயிரோடு எரித்து விடுவார்கள். என்னை காப்பாற்றுங்கள். நான் கத்தினேன். ஆனால் யாராவது கேட்டுவிட போகிறார்கள் என்று உடனே குரலை தாழ்த்தி கொண்டேன். இப்போதுதான் உனக்கு தப்பிக்க வேண்டும் என்று தோன்றுகிறதா? இதை செய்ததற்கு முன்னால் இதன் விளைவுகளை பற்றி நீ யோசித்திருக்க வேண்டாமா? இப்போதே நான் தலைமை ஆசிரியை மேடத்திடம் அனைத்தையும் சொல்கிறேன். நான் முன்னேற ஒரு அடி எடுத்து வைத்த போது அவள் என் காலை பிடித்துக் கொண்டாள். வேண்டாம் ஆண்டி, வேண்டாம். அவள் தரையில் என் காலடியில் விழுந்து கெஞ்சி கொண்டிருந்தாள். என் நிலைமையை பார்த்து இரக்கம் காட்டுங்கள். என் அப்பா கண் பார்வையற்றவர். என் அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவர். என் அப்பாவுக்கு இது தெரிந்தால் அவர் இறந்து விடுவார். என் மகளுக்கு என்ன நடக்கிறது என்று என் அம்மாவுக்கு தெரியாது. ஆண்டி, நான் அழிந்து விடுவேன். அவளுடைய வார்த்தைகள் என் இதயத்தில் சுத்தியலால் அடிப்பது போல இருந்தன. நான் ஒரு முறை அவளுடைய கண்ணீர் மல்கிய கண்களையும் பிறகு பசியால் அழுது கொண்டிருந்த அந்த சிறிய உயிரையும் பார்த்தேன். அதன் அழுகை ஒரு பூனை குட்டியின் சத்தம் போல மெலிதாக இருந்தது. என் கோபம் கரைய தொடங்கியது. என் மூளை வேகமாக சிந்தித்துக் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் கொள்கை, சட்டம் மற்றும் உண்மை, மறுபக்கம் அந்த சிறுமியின் வாழ்க்கை, அவளது கண் பார்வையற்ற தந்தையின் கௌரவம் மற்றும் இந்த பச்சிளம் குழந்தையின் எதிர்காலம். எழுந்திரு. என் குரல் இப்போது முன்பை இருந்ததை விட உண்மையாக இருந்தது. அழுவதை நிறுத்திவிட்டு எழுந்திரு. அவள் கண்ணீர் மல்கிய கண்களுடன் என்னை பார்த்தாள். நான் அவளுடைய கண்களை பார்த்து சொன்னேன், நான் சொல்வதை செய்வேன் என்று நீ வாக்கு கொடுக்கிறாயா? இந்த ரகசியத்தை பற்றி ஒருபோதும் யாரிடமும் சொல்லக்கூடாது. அவள் அவசரமாக தலையசைத்தாள். சரி ஆண்டி, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். தயவு செய்து இந்த குழந்தையை மட்டும் இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள். நான் ஒரு நீண்ட மூச்சு விட்டேன்.
நான் செய்வது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அந்த சிறுமியின் மேல் இரக்கம் வந்தது. இப்போது நான் சொல்வதை கவனி என்று நான் கண்டிப்பான குரலில் சொன்னேன். நான் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு பின்வாசல் வழியாக வெளியேறுகிறேன். காஸ் தாத்தாவின் கண்ணில் படாமல் நீ இங்கேயே உன்னை சுத்தம் செய்து கொள். உடனே பள்ளியின் ஸ்டோர் ரூமுக்கு சென்று சத்தம் இல்லாமல் ஒளிந்து கொள். பள்ளி முடிந்ததும் யாரிடமும் பேசாமல் நேராக வீட்டிற்கு சென்று விடு. புரிந்ததா? அவள் தன் கண்களில் நன்றியோடு தலையசைத்தாள். நான் குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டு சத்தம் எழுப்பாமல் கழிப்பறையில் இருந்து வெளியேறினேன். என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் அந்த துடிப்பு என் காதுகளுக்கே கேட்டது. ஒவ்வொரு சிறு சத்தத்தை கேட்கும் போதும் யாரோ வந்துவிட்டது போல தோன்றியது. நான் சுவர்களின் மறைவில் நடந்து தாழ்வாரங்களை கடந்து பள்ளியின் பின்னால் இருந்த சிறிய வாசலை அடைந்தேன். நல்ல வேளையாக அந்த நேரத்தில் கதவு திறந்திருந்தது. நான் வெளியே தெருவிற்கு வந்தபோது அங்கே யாரும் இல்லை. நான் வேகமான நடையுடன் என் தெருவிற்கு திரும்பி நேராக வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன். கதவை மூடிய பிறகுதான் எனக்கு மூச்சே வந்தது. நான் குழந்தையை என் படுக்கையில் கிடத்தினேன். அது இப்போது அமைதியாகி உறங்கிக் கொண்டிருந்தது. அதன் முகம் மிகவும் அப்பாவித்தனமாக இருந்தது. அப்போது என் மகன் ராஜு ஓடி வந்து அறைக்குள் நுழைந்தான். அம்மா, இது யார்? இது ஒரு சிறிய பொம்மை போல இருக்கிறதே. அவன் ஆச்சரியத்துடன் குழந்தையை சுட்டி காட்டினான். நான் என்னை சமாளித்துக் கொண்டு அவன் தலையை வருடி ஒரு பொய் சொன்னேன். இல்லை மகனே, இது ஒரு ஆண்டியின் குழந்தை. அவர்களுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அதனால் மருத்துவர் அவர்களை ஓய்வெடுக்க சொல்லி இருக்கிறார். அதனால்தான் சில நாட்களுக்கு இந்த குழந்தை நம்முடனேயே இருக்கும். நீ இதை பார்த்துக்கொள், சரியா? ராஜு மகிழ்ச்சியுடன் தலையசைத்து விட்டு குழந்தையின் அருகில் அமர்ந்தான். நான் அங்கேயே நின்று அந்த சிறிய உயிரை பார்த்து கொண்டிருந்தேன். அன்று இரவு எனக்கு ஒரு நிமிடம் கூட தூக்கம் வரவில்லை. அறை முழுவதும் நிசப்தமாக இருந்தது. திடீரென்று நள்ளிரவில் அந்த குழந்தை பசியால் அழத் தொடங்கியது. நான் பதற்றத்துடன் எழுந்தேன். என் வீட்டில் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பாலும் இல்லை, பாட்டிலும் இல்லை. நான் உடனே இளஞ்சூடான நீரில் சிறிதளவு சர்க்கரையை தளர்த்தி சொட்டு சொட்டாக அதன் வாயில் விட தொடங்கினேன். அது சிறிய நேரம் அமைதியானது. ஆனால் அதன் நிலையை பார்த்து என் இதயம் கனத்தது. விடிய தொடங்குவதற்கு சற்று முன்பாக என் கதவில் மெல்லிய தட்டல் சத்தம் கேட்டது. என் ரத்தம் உறைந்து விட்டது. நான் சத்தம் இல்லாமல் கதவின் அருகில் சென்று யார் அது என்று கேட்டேன். நான் தான் அனிதா அக்கா, ரேகா என்று பக்கத்து வீட்டுக்கார பெண்ணின் குரல் கேட்டது. எல்லாம் நலம்தானே? இரவு முழுவதும் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு குழந்தை சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. யாராவது விருந்தினர்கள் வந்திருக்கிறார்களா? இதை கேட்டதும் என் உணர்வுகள் அடங்கின. நான் உடனே என்னை சமாளித்துக் கொண்டேன். ஆமாம் ரேகா, என் தூரத்து உறவினர் ஒருவர் கிராமத்திலிருந்து தன் குழந்தையுடன் வந்திருக்கிறார். அந்த குழந்தை தான் அழுது கொண்டிருந்தது என்று கதவை திறக்காமலேயே பதிலளித்தேன். சரி சரி அக்கா என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். ஆனால் நான் கதவிலேயே சாய்ந்து கொண்டு நீண்ட நேரம் நின்றிருந்தேன். முடிவே இல்லாத ஒரு பொய் வரிசை தொடங்கப்பட்டிருந்தது. அடுத்த நாள் நான் பள்ளிக்கு சென்ற போது என் இதயம் என் கட்டுப்பாட்டில் இல்லை. பள்ளி கட்டிடம் ஒரு போலீஸ்காரரை போல என்னை முறைப்பது போன்றிருந்தது. ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பணியாளரும் என்னை சந்தேக கண்ணோடு பார்ப்பது போல எனக்கு தோன்றியது. நான் துடைப்பத்தை எடுத்து என் வேலையை தொடங்கினேன். ஆனால் என் கண்கள் மீண்டும் மீண்டும் பள்ளியின் வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. நான் அந்த சிறுமிக்காக காத்திருந்தேன். அவள் யார்? அவளுக்கு என்ன நடந்தது என்பதை நான் அறிய விரும்பினேன். ஆனால் அவள் வரவில்லை. ஒரு நாள், 2 நாள் என முழு வாரமும் கடந்து விட்டது. அந்த சிறுமி பள்ளிக்கு திரும்பவே இல்லை. என் கவலை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் பள்ளி முடியும் நேரத்தில் நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு 11ஆம் வகுப்பு மாணவிகள் சிலரை நிறுத்தினேன். அவர்கள் சிரித்து பேசிக்கொண்டே வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். மகள்களே, ஒரு நிமிடம் என் பேச்சை கேளுங்கள் என்று துடைப்பத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு சொன்னேன். அவர்கள் நின்றார்கள். சொல்லுங்கள் ஆண்டி, உங்கள் வகுப்பில் ஒரு பெண் இருந்தாலே அவள் பெயர் அதிதி தானே என்று நான் தெரிந்தே ஒரு கற்பனை பெயரை சொன்னேன். ஒரு மாணவி சொன்னால், எங்கள் வகுப்பில் 2 அதிதிகள் இருக்கிறார்களே, நீங்கள் யாரை சொல்கிறீர்கள்? அவள் கொஞ்சம் ஒல்லியாக அமைதியாக இருப்பாளே, நீண்ட கூந்தல் கொண்டவள் என்று நான் அவசரமாக சொன்னேன். அந்த பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு ஒருத்தி சொன்னால், ஓ, நீங்கள் சிம்ரனை சொல்கிறீர்களா ஆண்டி? அவள் பல நாட்களாக பள்ளிக்கு வருவதில்லை.
அவள் தன் குடும்பத்தோடு கிராமத்திற்கு இடம்பெயர்ந்து விட்டதாக அவளுடைய தோழி சொன்னாள். இதை கேட்டதும் என் இதயம் திக்கென்றானது. அவள் கிராமத்திற்கு போய்விட்டாளா? இன்னொரு பெண் சொன்னால், அவள் அந்த தங்குமிடம் இருக்கும் சந்தின் ஓரத்தில் தானே குடியிருந்தாள். அங்கே ஆட்கள் குறைவாகவே இருப்பார்கள். இருப்பவர்களும் வாடகைக்கு தான் இருப்பார்கள். அதனால் அங்கே இருப்பவர்கள் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இதை சொல்லிவிட்டு அந்த பெண்கள் அங்கிருந்து சென்றனர். நான் அங்கேயே உறைந்து நின்றேன். அப்படியானால் அவள் பெயர் சிம்ரன். அவள் இந்த இடத்தை விட்டு போய்விட்டாள். ஆனால் இப்போது இந்த குழந்தையை நான் என்ன செய்வேன்? இந்த எண்ணம் என் மனதில் சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. காலம் சிறகடித்து பறந்தது. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. 2 மாதங்கள் ஓடிவிட்டன. நான் பாலு என்று பெயரிட்ட அந்த குழந்தை இப்போது என் குடும்பத்தின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. பாலுவின் வருகை என் வீட்டின் மகிழ்ச்சியை அதிகமாக்கியது. ஆனால் அவன் வளர வளர ஒரு விசித்திரமான அச்சமூட்டும் விஷயம் என் கண்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. அவனுடைய முகம் அப்படியே காலமான என் கணவர் மனோஜை போலவே இருந்தது. முதலில் இதெல்லாம் என் கற்பனை என்றுதான் நினைத்தேன். நான் மனோஜை அதிகமாக நினைப்பதால் பார்ப்பவர் முகமெல்லாம் அவர் சாயல் தெரிவதாக எண்ணினேன். ஆனால் அது கற்பனை இல்லை. ஒரு நாள் மதியம் நான் பாலுவை குளிப்பாட்டி அழைத்து வந்து படுக்கையில் உட்கார வைத்தேன். அவனுடன் விளையாடி கொண்டிருந்தேன். ஜன்னல் வழியாக வந்த சூரிய ஒளி அவன் முகத்தில் விழுந்தது. அவன் கலகலவென சிரித்தான். அந்த நொடி யாரோ என் இதயத்தை முஷ்டியால் பிடித்து அமுக்கியது போல இருந்தது. அந்த சிரிப்பு, அந்த பாவனை எல்லாம் அப்படியே மனோஜை போல இருந்தது. என் கைகள் நடுங்க தொடங்கின. நான் ஓடி சென்று அடுத்த அறையில் இருந்த பழைய பெட்டியை திறந்து மனோஜின் புகைப்படங்களை எடுத்தேன். அதில் அவருடைய சிறுவயது புகைப்படம் முதல் எங்கள் திருமண புகைப்படம் வரை இருந்தன. அந்த படங்களை எடுத்து கொண்டு வந்து பாலுவின் முகத்திற்கு அருகில் வைத்தேன். மனோஜின் சிறுவயது படத்தையும் பாலுவின் முகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தபோது என் உணர்வுகள் அடங்கின. கடவுளே, இது என்ன புதிர் என்று என் வாயிலிருந்து தன்னிச்சையாக வெளிவந்தது. புகைப்படத்தில் இருக்கும் மனோஜிற்கும் என் முன்னால் அமர்ந்திருக்கும் பாலுவிற்கும் ஒரு அங்குலம் கூட வித்தியாசம் இல்லை. அதே கண்கள், அதே முடி அலங்காரம், எல்லாம் ஒன்று போலவே இருந்தன. இது எப்படி சாத்தியம்? என் கணவர் இறந்து விட்டார். அவர் இருந்து 1 வருடம் 2 மாதங்கள் ஆகிவிட்டன. அப்படி இருக்க இந்த குழந்தை அப்படியே அவருடைய முகத்தோடு எப்படி பிறக்க முடியும்? இது ஒரு அற்புதமா அல்லது இயற்கையே என்னுடன் நடத்தும் ஒரு பயங்கரமான விளையாட்டா? மனோஜின் புகைப்படம் என் கையில் இருந்து நழுவி தரையில் விழுந்தது. நான் ஒரு கல்லை போல் உறைந்து நின்றேன். என் முன்னால் படுக்கையில் அமர்ந்திருந்த பாலு கலகலவென சிரித்துக் கொண்டிருந்தான். அவனது சிரிப்பு என் காதுகளில் வேறொரு காலத்தின் நினைவாக ஒலித்தது. என் மூளை எந்த உண்மையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. மனோஜ் இறந்த செய்தியே நான் கேட்டேன். அவர் இல்லாமல் எவ்வளவு நீண்ட பயணத்தை கடந்து வந்து விட்டேன். கடந்த 1 வருடமாக அவர் மறைந்த துக்கத்தை நான் அனுபவித்து வருகிறேன். பிறகு இந்த குழந்தை மனோஜின் உருவத்தோடு என் முன்னால் எப்படி வர முடியும்? அன்று இரவு எனக்கு 1 நிமிடம் கூட தூக்கம் வரவில்லை. நான் பாலுவின் அருகிலேயே அமர்ந்து அவனை பார்த்து கொண்டிருந்தேன். ஜன்னல் வழியாக வந்த நிலவொளி அவனது முகத்தில் விழுந்தது. அவனது முக அமைப்பை இன்னும் தெளிவாக காட்டியது. இல்லை, இது என் பிரம்மை என்று எனக்கே சொல்லிக் கொண்டேன். நான் மனோஜை பற்றி அதிகம் சிந்திப்பதால் இப்போது எனக்கு எல்லா முகங்களிலும் அவரே தெரிவது போல இருக்கிறது. ஒருவேளை அவரை அதிகமாக நினைப்பதாலேயே நான் என் மன சமநிலையை இழக்கிறேனோ? ஆனால் என் இதயம் அதை ஏற்க தயாராக இல்லை. நான் எப்போதெல்லாம் பாலுவை பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் இது என் பிரம்மை மட்டுமல்ல என்று என் உள்மனம் சாட்சி சொன்னது. நான் எழுந்து மீண்டும் மனோஜின் புகைப்படத்தை எடுத்தேன். மின்விளக்கின் ஒளியில் அதை பாலுவின் முகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தேன். எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சிறு வித்தியாசம் கூட இல்லை. இறந்தவர்கள் சில சமயம் ஏதோ ஒரு உருவத்தில் மீண்டும் வருவார்கள் என்று மக்கள் சொல்வார்களே, அந்த பலவீனமான எண்ணம் என் மனதில் தோன்றியது. இது சரியா? இல்லை அனிதா, பைத்தியமாகாதே, இதெல்லாம் தேவையற்ற கற்பனைகள் என்று உடனே என்னை தேற்றிக் கொண்டேன். இதெல்லாம் முட்டாள்தனமான எண்ணங்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் என் அமைதியற்ற இதயம் ஏதோ ஒரு பிடிமானத்தை தேடியது. அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது என் தலை வலியால் வெடிப்பது போல இருந்தது. எனக்குள் ஒரு விசித்திரமான போர் நடந்து கொண்டிருந்தது. மனதின் ஒரு பகுதி இது ஒரு அற்புதம் என்று கத்தியது.
மறுபகுதியோ இது ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியம் என்று சொன்னது. என் பிள்ளைகளும் என் நிலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அம்மா, நீங்கள் நலம்தானே என்று என் மகள் பூஜா என் கையை பிடித்து கேட்டாள். நீங்கள் ஏன் பாலுவை இப்படி முறைத்து பார்க்கிறீர்கள்? நான் திடுக்கிட்டேன். ஒன்றுமில்லை மகளே என்று வலுக்கட்டாயமாக சிரித்து கொண்டே சொன்னேன். தூங்கும் போது இவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று பார்த்து கொண்டிருந்தேன். நான் காலை உணவு சமைத்தேன். ஆனால் என்னால் ஒரு வாய் கூட உண்ண முடியவில்லை. என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த ரகசியத்தின் திரையை ஒரே ஒரு நபரால் தான் விளக்க முடியும். அது சிம்ரன், இந்த பச்சிளம் குழந்தையின் நிஜமான தாய். நான் அவளை எப்படியாவது கண்டுபிடித்தே ஆக வேண்டும். இல்லை, என்னால் இந்த மர்மத்துடனேயே வாழ்நாள் முழுவதும் வாழ முடியாது. நான் அந்த பெண்ணை கண்டுபிடித்தே தீர வேண்டும். உண்மை என்னவென்று அவளால் தான் சொல்ல முடியும். இந்த குழந்தையின் தந்தை யார் என்று அவளால் மட்டுமே சொல்ல முடியும். இந்த உறுதியுடன் நான் மீண்டும் பள்ளிக்கு சென்றேன். இன்று என் நடையில் முன்பை விட வேகம் அதிகமாக இருந்தது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்திருந்தது. பள்ளி முடியும் நேரம் வரை நான் பொறுமையின்றி காத்திருந்தேன். தலைமை ஆசிரியை தனது அறையில் தனியாக இருந்தபோது நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவை தட்டினேன். உள்ளே வா என்று உள்ளிருந்து குரல் கேட்டது. நான் உள்ளே சென்றேன். மேடம், மன்னித்து விடுங்கள், உங்கள் நேரத்தை நான் சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறேன். பரவாயில்லை அனிதா, சொல், என்ன விஷயம்? எல்லாம் நலம்தானே? நீ கொஞ்சம் கவலையாக தெரிகிறாய் என்று அவர் தனது கண்ணாடி பின்னால் இருந்து என்னை பார்த்து கேட்டார். ஆமா மேடம், எல்லாம் நலம்தான். அது கடந்த சில நாட்களாக நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். 11ஆம் வகுப்பு மாணவி சிம்ரன் பள்ளிக்கு வருவதில்லை என்று நான் பேச்சை தொடங்கினேன். முதலில் அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று நினைத்தேன். ஆனால் இப்போது பல நாட்கள் ஆகிவிட்டன. தலைமை ஆசிரியை மேஜையில் இருந்த வருகை பதிவேட்டை திறந்தார். ஆமாம் அனிதா, நீ சொல்வது சரிதான். அவளுடைய வருகை மிகவும் குறைந்து விட்டது. அந்த பெண் எதிலோ சிக்கி தவிப்பது போலவே இருப்பாள் என்று வருத்தத்துடன் தலையசைத்தார். கடைசியாக அவள் வந்தபோது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. நான் அவளிடம் கேட்டதற்கு வீட்டில் ஏதோ பிரச்சனை என்று சொன்னாள். பாவம், அவள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள் போலிருக்கிறது. அவளது தந்தை கண்பார்வையற்றவர், தாயாரும் மனநலம் குன்றியவர். அவர்கள் பிழைப்பதே பெரும் கஷ்டம். அதனால்தான் நாங்கள் அவளுடைய பள்ளி சீருடை மற்றும் கட்டணத்தை தள்ளுபடி செய்தோம். வயது குறைந்த பெண்தான். ஆனால் சூழ்நிலை அவளை காலத்திற்கு முன்பே பக்குவப்படுத்தி விட்டது. தலைமை ஆசிரியையின் வார்த்தைகள் சிம்ரனின் கதையை தெளிவாக விளக்கியது. இந்த குழந்தையே அவளுடையதுதான் என்ற என் சந்தேகம் இப்போது உறுதியாக மாறியது. மேடம், நான் என் கடைசி துளி தைரியத்தையும் சேகரித்து சொன்னேன். உங்களிடம் அவளுடைய வீட்டு முகவரி இருக்குமா? நான் அந்த தங்குமிடம் இருக்கும் சந்தின் பக்கத்தில் தான் வசிக்கிறேன். வேலை முடிந்ததும் அவளை பற்றி விசாரித்து விட்டு வருவேன். பாவம், அவள் தனியாகவும் கவலையாகவும் இருப்பாள். தலைமை ஆசிரியை என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தார். இது மிகவும் நல்ல விஷயம் அனிதா. இது ஒரு புண்ணியமான காரியம். இரு, நான் பதிவேட்டில் பார்த்து அவளது முகவரியை சொல்கிறேன். அவர் பதிவேட்டில் இருந்து முகவரியை பார்த்து ஒரு சிறிய காகிதத்தில் எழுதி என்னிடம் நீட்டினார். நான் நடுங்கும் கைகளால் அந்த பேப்பரை வாங்கினேன். என் இலக்கு இப்போது என்னிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை. நன்றி மேடம் என்று சொல்லிவிட்டு உடனே அறையை விட்டு வெளியே வந்தேன். என் கையில் இருந்த அந்த சிறிய காகித துண்டு வெறும் முகவரி மட்டுமல்ல, ஒரு மூடிய ரகசியத்தின் கதவு. பள்ளி முடிந்ததும் நான் வீட்டிற்கு செல்லவில்லை. என் கையில் சிம்ரனின் வீட்டு முகவரி எழுதிய காகிதம் இருந்தது. அந்த மாணவிகள் குறிப்பிட்ட அந்த குறுகிய சந்துகளை நோக்கி என் கால்கள் தானாகவே நடக்கத் தொடங்கின. என் இதயத்தில் ஒரு புயல் தொடர்ந்து வீசிக்கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுந்தன. ஒருவேளை அந்த பெண் என்னை அடையாளம் தெரியாது என்று மறுத்துவிட்டால், அவள் ஏதாவது புதிய பொய்யை சொன்னால், அவளது குடும்பத்தினர் என்னை அவமானப்படுத்தி அங்கிருந்து வெளியேற்றிவிட்டால் நான் என்ன செய்வேன்? ஒருவேளை அந்த பெண்கள் சொன்னது போல அவள் கிராமத்திற்கே திரும்பி சென்று விட்டால் என்ன செய்வது? நான் எப்படி அவளது கிராமத்து முகவரியை கண்டுபிடிப்பேன்? எனக்கே ஆறுதல் கூறிக்கொண்டு நான் முன்னேறி சென்றேன். இல்லை அனிதா, நீ தைரியமாக இரு. நீ ஒரு உண்மையை அறிய புறப்பட்டிருக்கிறாய். உன் மனோஜின் அடையாளத்தை பற்றிய ரகசியத்தை அறிய வந்திருக்கிறாய். அதனால் பின்வாங்காதே. நான் அவளது குடியிருப்பு பகுதியை நெருங்க நெருங்க வீதிகள் மிகவும் குறுகலாகவும் வீடுகள் பழமையாகவும் தெரிந்தன. எங்கும் ஏழ்மையின் கையேறு நிலையும் நிறைந்திருந்தது. மக்கள் என்னை ஒரு அந்நிய பெண்ணாக பார்த்தனர்.
நான் உடனே என் முகத்தை சற்று மறைத்துக் கொண்டு அந்த முகவரியில் இருந்த வீட்டு எண்ணை விரைவாக தேடத் தொடங்கினேன். கடைசியாக அந்த பழைய கதவின் முன்னால் வந்து நான் நின்றேன். இதுதான் அந்த வீடு. என் இதயத்தில் ஒரு பெரிய கலக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவை தட்டினேன். வெகு நேரம் வரை உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அந்த பெண்கள் சொன்னது சரிதானோ, சிம்ரன் தன் கிராமத்திற்கு போய்விட்டானோ என்று எனக்கு தோன்றியது. ஆனாலும் நான் விடாப்பிடியாக மீண்டும் கதவை தட்டினேன். இந்த முறை கொஞ்சம் பலமாக தட்டினேன். சிறிது நேரத்தில் கதவு கிரீச் என்ற சத்தத்துடன் லேசாக திறந்தது. உள்ளிருந்து எட்டி பார்த்தவரை கண்டு என் மூச்சே நின்று விட்டது. அது சிம்ரன் தான். அவள் என்னை பார்த்த உடனேயே அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் முகத்தில் முதலில் ஆச்சரியம், பிறகு அளவற்ற பயம், இறுதியில் பேரதிர்ச்சி தெரிந்தது. அவள் உடனே கதவை மூட முயன்றாள். சிம்ரன் நில். நான் வேகமாக முன்னேறி என் காலை கதவின் இடையில் வைத்தேன். கதவை திற, நான் உன்னிடம் பேச வேண்டும். ஆண்டி, நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? அவளது குரல் தழுதழுத்தது. அவள் தன் முழு பலத்தையும் திரட்டி கதவை மூட முயன்றாள். கடவுளுக்காக இங்கிருந்து போய்விடுங்கள். என் அப்பா யாரோ பேசும் சத்தத்தை கேட்டு விட்டால் பெரிய விபரீதம் ஆகிவிடும். நீ என்னிடம் பேசும் வரை நான் இங்கிருந்து ஒரு அங்குலம் கூட நகரமாட்டேன் என்று நான் கண்டிப்பான குரலில் சொன்னேன். கதவை திற, இல்லை என்றால் நான் இந்த தெருவிலேயே நின்று சத்தம் போட ஆரம்பித்து விடுவேன். பிறகு உன் அப்பாவும் கேட்டு விடுவார். இந்த ஊரே கேட்டுவிடும். என் மிரட்டல் வேலை செய்தது. கதவின் மீதான அவளது பிடி தளர்ந்தது. அவள் பயந்த கண்களுடன் தெருவின் இருபுறமும் பார்த்துவிட்டு என்னை பிடித்து வேகமாக கதவுக்கு உள்ளே இழுத்து கொண்டாள். உள்ளே இருந்த காட்சி வெளியில் இருந்து பார்த்ததை விட மோசமாக இருந்தது. இருள் சூழ்ந்த ஒரு அறை. அதில் தேவைக்கான சில உடைந்த பொருட்கள் மட்டும் இருந்தன. ஒரு மூலையில் கிடந்த கட்டிலில் ஒரு பெரியவர் கம்பிளியை பொருத்தி கொண்டு படுத்திருந்தார். அவரது இருமல் சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. வறுமையும் நோயின் வாடையும் எங்கும் பரவி இருந்தது. இப்போது என்னிடம் இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? சிம்ரன் என்னை ஒரு மூளைக்கு அழைத்து சென்று மெதுவாக கேட்டாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது. உங்களால் தான் நான் பள்ளியையும் விட்டுவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நாங்கள் இந்த இடத்தையும் காலி செய்து விட்டு போய்விடுவோம். உங்களுக்கு குழந்தை கிடைத்து விட்டது. இப்போது என்னை விட்டு விடுங்கள். நான் அவளுடைய கண்களை நேராக பார்த்தேன். எனக்குள் இருந்த பயம் இப்போது கோபமாகவும் பதற்றமாகவும் மாறியிருந்தது. நான் உன்னிடம் பிச்சை கேட்கவோ அல்லது உன்னை கேலி செய்யவோ வரவில்லை. நான் தேடி வந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும். என்ன கேள்வி என்று அவள் பயத்துடன் கேட்டாள். என் குரல் என் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டது. உண்மையை சொல் சிம்ரன், இந்த குழந்தையின் தந்தை யார்? இதை கேட்டதும் அவள் முகம் வெளிரி போனது. அவள் உடனே மறுப்பாக தலையசைத்தாள். இல்லை, என்னால் அதை சொல்ல முடியாது. நான் அவர் பெயரை சொல்லவே மாட்டேன். ஏன் ஏன் சொல்ல முடியாது? நான் அவளுடைய கைகளை பிடித்து உலுக்கினேன். சொல் எனக்கு. அந்த ஆள் என்னை கொன்று விடுவார். அவர் மிகவும் கொடுமையானவர் ஆண்டி. அவர் எவ்வளவு ஆபத்தானவர் என்று உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாது. அவர் எவ்வளவு ஆபத்தானவர் என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. என் பொறுமை முடிந்து விட்டது. என் குரல் உயர்ந்து விடாமல் மிக சிரமப்பட்டு தடுத்தேன். பார் சிம்ரன், இப்போது என் முன்னால் 2 வழிகள் தான் உள்ளன. ஒன்று, நீ மரியாதையாக அந்த ஆளின் பெயரையும் முகவரியும் என்னிடம் சொல். இல்லை என்றால் இப்போதே உன் கண் பார்வையற்ற அப்பாவிடம் சென்று உண்மையை சொல்லிவிடுவேன். அவருடைய ஒழுக்கமான மகள் ஒரு குழந்தையை பெற்று பள்ளி கழிப்பறையில் வீசிவிட்டு வந்தாள் என்று அவரிடம் சொல்வேன். இப்போது முடிவு உன் கையில். உன் மானத்தை காப்பாற்றப் போகிறாயா அல்லது உன் அப்பாவின் உயிரையா? இது நான் எய்த கடைசி அம்பு. என் வார்த்தைகளை கேட்டதும் அவள் அப்படியே தரையில் சரிந்து விழுந்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. அவள் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளது அப்பா கட்டிலில் புரண்டு படுத்துக் கொண்டு கேட்டார், யார் அது? சிம்ரன் மகளே, யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? யாரும் இல்லை அப்பா என்று அவள் அவசரமாக கண்ணீரை துடைத்துக் கொண்டே சொன்னாள். பக்கத்து வீட்டுக்காரர் வந்திருந்தார். இப்போது கிளம்பி விட்டார். அவள் எழுந்து என் முன்னால் கைகளை கூப்பி கொண்டு நின்றாள். அவளது கண்களில் தோல்வி அப்பட்டமாக தெரிந்தது. சரி, நீங்களே ஜெயித்து விட்டீர்கள். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன். இல்லை, நான் உங்களை அவரிடமே அழைத்து செல்கிறேன். அந்த நபர் யார் என்று நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்து கொள்ளுங்கள். சரி, நான் உறுதியாக சொன்னேன். இப்போதே என்னுடன் வா. அவள் சத்தம் இல்லாமல் எழுந்தாள். துப்பட்டா அவள் முகத்தை நன்றாக மறைத்துக் கொண்டு கதவை நோக்கி நடந்தாள். தன் அப்பா மீது ஒரு கடைசி பார்வையை வீசிவிட்டு நாங்கள் இருவரும் அந்த அறையை விட்டு வெளியேறினோம். நாங்கள் இருவரும் அந்த பகுதியின் நிசப்தத்தில் அமைதியாக நடந்து கொண்டிருந்தோம். சிம்ரனின் முகம் துப்பட்டாவிற்குள் மறைந்திருந்தது.
அவளது கால்கள் ஏதோ ஒரு உயிரற்ற இயந்திரத்தை போல நடந்து கொண்டிருந்தன. நான் அவளுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தேன். என் இதயத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் புயலாக வீசின. அவள் என்னை எங்கே அழைத்து செல்கிறாள்? எவர் பெயரை சொன்னாலே சிம்ரனின் ஆத்மா நடுங்குகிறதோ அவர் யார்? எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மனிதனுக்கும் காலமான என் கணவருக்கும் என்ன சம்பந்தம்? நாங்கள் சிம்ரன் வசித்த குறுகிய சந்துகளில் இருந்து வெளியேறி ஒரு பரந்த இடத்திற்கு வந்தோம். அங்குள்ள வீடுகள் முன்பு பார்த்ததை விட வசதியாக இருந்தன. அது ஒரு நல்ல குடும்பங்கள் வசிக்கும் பகுதியாக தோன்றியது. நீ என்னை எங்கே அழைத்து வந்திருக்கிறாய் என்று நான் கடைசியாக என் மௌனத்தை கலைத்தேன். இது வேறு பகுதியாக இருக்கிறது. இதோ நாம் வந்து விட்டோம் என்று அவள் என்னை பார்க்காமலேயே பதிலளித்தாள். என் இதயம் முன்பை விட வேகமாக துடித்தது. அவள் என்னை ஏதேனும் ரவுடிகளின் இடத்திற்கோ அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கோ அழைத்து செல்வாள் என்று நினைத்தேன். ஆனால் இது ஒரு சாதாரணமான குடியிருப்பு பகுதி. சில குழந்தைகள் தெருவில் விளையாடி கொண்டிருந்தனர். வீடுகளில் இருந்து சமையல் மனம் வந்து கொண்டிருந்தது. திடீரென்று சிம்ரன் ஒரு 2 மாடி சுத்தமான வீட்டின் முன்னால் சென்று நின்றாள். அவள் ஒரு கணம் அந்த வீட்டை பார்த்தாள். பிறகு அவளது கால்கள் நடுங்க தொடங்கின. அவள் சுவரை பிடித்துக் கொண்டு அங்கேயே அமர்ந்து விட்டாள். ஏன் இங்கே நின்று விட்டாய்? யார் இந்த வீட்டில் வசிக்கிறார்கள் என்று நான் கடுமையாக கேட்டேன். அந்த மனிதர் உள்ளேதான் இருக்கிறார். அவளது குரல் உடைந்தது. கண்களில் சொல்லோனா பயம் தெரிந்தது. நீங்களே கதவை தட்டுங்கள். என்னிடம் இனி தைரியம் இல்லை. நான் இங்கேயே உங்களுக்காக காத்திருக்கிறேன். அவளது நிலையை ஒரு முறை பார்த்துவிட்டு பிறகு அந்த மூடிய கதவை பார்த்தேன். எனக்குள் இருந்த பயம் இப்போது ஒரு விசித்திரமான பிடிவாதமாகவும் முடிவாகவும் மாறியிருந்தது. இன்று நான் உண்மையை அறிந்தே தீர வேண்டும். நான் ஒரு நீண்ட மூச்சு விட்டுக் கொண்டு முன்னேறி சென்று கதவில் இருந்த அழைப்பு மணியை அழுத்தினேன். உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. நான் சில நொடிகள் காத்திருந்து விட்டு மீண்டும் மணியை அழுத்தினேன். இந்த முறை உள்ளே யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது. என் முழு உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. என் இதயத்திலும் மூளையிலும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. யார் அந்த மனிதன்? கதவின் பூட்டு திரும்புவது கேட்டது. கதவு திறக்கப்பட்டது. கதவுக்கு பின்னால் நின்றிருந்த நபரை கண்டதும் என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. என் காலடியில் இருந்த பூமி நழுவியது. என் தொண்டையில் இருந்து ஒரு கரகரப்பான சத்தம் வந்தது. இந்த உலகமே என்னை சுற்றி சுழல்வது போல இருந்தது. இல்லை, இது சாத்தியமே இல்லை. இது என் பிரம்மை. நான் பைத்தியமாகி விட்டேன். கதவில் நின்றிருந்தது வேறு யாரும் இல்லை, என் கணவர் மனோஜ் தான். அவர் சற்றே மாறியிருந்தார். முகத்தில் சோர்வு இருந்தது. தலைமுடி கலைந்திருந்தது. ஆனால் கடந்த 1 வருடம் 2 மாதங்களாக இறந்து விட்டதாக நான் நினைத்துக் கொண்டிருந்த அதே மனோஜ் தான் அவர். எவருக்காக நான் ஒரு விதவையாக வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, எவருடைய நினைவாக ஆயிரக்கணக்கான கண்ணீர் துளிகளை சிந்தினேனோ, அவரே தான் என் முன்னால் நின்றிருந்தார். அவர் என்னை பார்த்ததும் அவரது முகத்தின் நிறமே மாறிவிட்டது. அதிர்ச்சியிலும் பயத்திலும் அவரது கண்களில் விரிந்தன. பிறகு அவர் என்னிடமிருந்து பார்வையை விலக்கி எனக்கு பின்னால் சுவரோரும் நடுங்கிக் கொண்டிருந்த சிம்ரனை பார்த்தார். அந்த ஒரு நொடியில் அவருக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. முதலில் வெளுத்து போயிருந்த அவரது முகம் இப்போது தான் செய்த குற்றம் பிடிபட்ட குற்ற உணர்ச்சியால் மஞ்சள் நிறமாக மாறியிருந்தது. ஒரு திருடனை பிடித்தால் அவன் முகம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அவர் முகம் இருந்தது. அவர் உடனே கதவை மூட முயன்றார். ஆனால் அந்த ஒரு நொடியில் என் துக்கம் மற்றும் அதிர்ச்சி அனைத்தும் ஒரு குமிழியை போல வெடித்தது. நான் என் முழு பலத்தையும் திரட்டி கதவை தள்ளிவிட்டு ஆவேசத்துடன் உள்ளே நுழைந்தேன். மனோஜ், என் குரல் காயமடைந்த ஒரு பெண் சிங்கத்தின் கர்ச்சனையை போல வெளிவந்தது. நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா? அவர் திணற தொடங்கினார். அவருடைய நெற்றியில் வேர்வை துளிகள் அப்பட்டமாக தெரிந்தன. அனிதா, நீ இங்கே என்ன செய்கிறாய்? இது நீ நினைப்பது போல இல்லை. நான் சொல்வதை கொஞ்சம் கேள். வாயை மூடுங்கள். நான் கத்தினேன். உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. நான் முன்னேறி சென்று அவரது சட்டையை பிடித்து உலுக்கினேன். எந்த மனிதரின் ஸ்பரிசத்திற்காக நான் ஏங்கினேனோ, இன்று அதே மனிதரின் இருப்பை கண்டு எனக்கு அருவருப்பாக இருந்தது. நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். இந்த உலகத்தையே ஏமாற்றி விட்டீர்கள். உங்கள் மரணத்தை பற்றி பொய்யான செய்தியை பரப்பி விட்டீர்கள். அங்கே நான் உங்கள் பெயரில் அழுது கொண்டிருந்தேன். என் குழந்தைகளை அனாதைகளை போல வளர்த்து கொண்டிருந்தேன். உங்கள் இறப்பு செய்தியை கேட்டு அதிர்ச்சியிலேயே உங்கள் அம்மாவும் இறந்து போனார். ஆனால் நீங்கள் இங்கே ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கி அமர்ந்திருக்கிறீர்களா? அனிதா, நான் சொல்வதை கேள். அவர் என் கைகளை விடுவிக்க முயன்றார்.
நான் அவரது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறையினை விட்டேன். என்ன கேட்க வேண்டும் நான்? உங்கள் மனைவி மற்றும் பச்சிலம் குழந்தைகளை திக்கற்றவர்களாக விட்டுவிட்டீர்கள் என்பதையா, அல்லது இந்த சிறுமியின் வாழ்க்கையை சீரழித்தீர்கள் என்பதையா? நான் அழுது கொண்டிருந்த சிம்ரனை சுட்டி காட்டினேன். இந்த குழந்தை பாலு, அவன் உங்கள் மகன் தானே? அவனது முகம் அப்படியே உங்களைப் போலவே இருக்கிறது. சொல்லுங்கள் மனோஜ், எனக்கு பதில் சொல்லுங்கள். என் ஒவ்வொரு வார்த்தையையும் ஆசிட் துளியை போல அவர் முகத்தில் விழுவதை என்னால் உணர முடிந்தது. நான் கொடுத்த அறை ஒரு வெடிச்சத்தத்தை போல விழுந்தது. அவர் தடுமாறி பின்னால் இருந்த சுவரில் சாய்ந்தார். அவரது கண்களில் இப்போது ஆச்சரியமோ பயமோ இல்லை. ஒரு குற்றவாளியின் முகம் அப்பட்டமாக தெரிந்தது. ஒரு வருடத்திற்கு முன்பு வரை எனக்கு உலகமாக இருந்த அந்த மனிதன் இன்று ஒரு பயங்கரமான உண்மையாக என் முன்னால் நின்று கொண்டிருந்தார். அவர் தரையில் தடால் என அமர்ந்து ஒரு குழந்தையை போல விம்மி விம்மி அழத் தொடங்கினார். அனிதா, என்னை மன்னித்து விடு. கடவுளுக்காக என்னை மன்னித்து விடு. என் மேல் சைத்தான் ஏறிவிட்டான். பேராசையாலும் பயத்தாலும் நான் கண்மூடித்தனமாகி விட்டேன். நான் அவரை வெறுப்புடன் பார்த்தேன். என் கண்ணீர் இப்போது காய்ந்து விட்டிருந்தது. அதற்கு பதிலாக என் கண்களில் ஒரு குளிர்ந்த நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. உன்னை மன்னிப்பதா? என் குரல் ஒரு பனிக்கட்டியை போல குளிர்ந்து ஒலித்தது. எதற்காக நீ மன்னிப்பு கேட்கிறாய்? நீ உயிரோடு இருப்பதற்கா? எங்களை திக்கற்றவர்களாக நடுத்தெருவில் அலைய விட்டதற்கா? உன் அம்மாவின் சாவுக்கு காரணமானதற்கா? அல்லது இந்த அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை நரகமாக்கியதற்கா? சொல், உன் எந்த குற்றத்திற்காக உனக்கு மன்னிப்பு வேண்டும்? என் ஒவ்வொரு கேள்வியும் ஒரு சவுக்கடி போல அவர் மேல் விழுந்தது. அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. தலை குனிந்து அமர்ந்திருந்தார். எனக்கு எல்லாம் தெரிய வேண்டும் மனோஜ். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நீ எங்கே இருந்தாய்? நீ இறந்தது போல எப்படி தெரிந்தாய்? அந்த ரயில் நிலைய குண்டு வெடிப்பு, அந்த செய்தி, அதெல்லாம் என்ன? எல்லாம் பொய் என்று விக்கல் எடுத்து தழுதழுத்த குரலில் தனது வெட்கக்கேடான கதையை சொல்ல தொடங்கினார். நான் பெரிய கடன் சுமையில் மூழ்கிவிட்டேன் என்று தலை குனிந்து சொன்னார். நகரத்திற்கு வந்த பிறகு எனக்கு கெட்ட நண்பர்களின் சகவாசம் கிடைத்தது. அவர்கள் என்னை சூதாட்டத்தில் ஈடுபடுத்தினார்கள். ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் பணம் வென்றேன். ஆனால் பிறகு தோற்றுக்கொண்டே போனேன். நான் மக்களிடம் அதிக வட்டிக்கு பெரிய தொகையை கடனாக வாங்கினேன். அந்த தொகை எவ்வளவு அதிகமாகிவிட்டது என்றால் என் சம்பளத்தில் வட்டியை கூட கட்ட முடியாமல் போனது. அந்த ஆட்கள் என்னை தினமும் மிரட்டினார்கள். பணத்தை திருப்பி தராவிட்டால் உன்னையும் கிராமத்தில் இருக்கும் உன் மனைவி குழந்தைகளையும் உயிரோடு எரித்து விடுவோம் என்று சொன்னார்கள். இதை கேட்டு உன் இதயம் நடுங்கியதா என்று நான் கசப்புடன் கேட்டேன். அவர் தொடர்ந்து பேசினார். நான் மோசமாக மாட்டிக்கொண்டேன். எனக்கு வேறு வழியே தெரியவில்லை. அன்று நான் கிராமத்திற்கு வருவதற்காக ரயில் நிலையத்தில் இருந்தபோதுதான் அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. எங்கும் ஒரே ஓட்டமும் பிடியுமாக இருந்தது. புகைமூட்டமும் அலறல் சத்தமுமாக இருந்தது. மக்கள் அழுது கொண்டு கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் ஒரு தூணின் பின்னால் ஒளிந்து கொண்டு உயிர் பிழைத்தேன். புகை சற்று குறைந்த போது எங்கும் பிணங்கள் சிதறி கிடப்பதை கண்டேன். எனக்கு அருகிலேயே ஒரு மனிதனின் பிணம் கிடந்தது. அவனது முகம் மோசமாக எரிந்திருந்தது. அந்த நேரத்தில் தான் என் மனதில் அந்த சைத்தானிய எண்ணம் தோன்றியது. நான் ஒரு கணம் மூச்சை இழுத்து பிடித்தேன். அந்த பதற்றமான சூழலை பயன்படுத்தி கொண்டேன். யாரும் என்னை கவனிக்கவில்லை. நான் என் பர்ஸை எடுத்தேன். அதிலிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய அடையாள அட்டையை அவனது பாக்கெட்டில் போட்டுவிட்டேன். அனைவரும் நான் அந்த குண்டு வெடிப்பில் இறந்து விட்டதாக நினைப்பார்கள். கடன் கொடுத்தவர்கள் என்னை தேடுவதை நிறுத்தி விடுவார்கள். நான் எங்காவது தூரமாக சென்று புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று நினைத்தேன். அவனது கதையை கேட்டபோது எனக்கு வாந்தி வருவது போல இருந்தது. எவ்வளவு சுயநலமான கோழையான மனிதன் இவன்! தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவன் எங்களை எல்லாம் உயிரோடு கொன்று விட்டான். பிறகு இது? மூளையில் நின்று கொண்டிருந்த சிம்ரனை சுட்டி காட்டி கேட்டேன். இதுதான் உன்னுடைய புதிய வாழ்க்கையா? ஒரு சிறுமியை உன் காம பசிக்கு இரையாக்குவதா? இந்த கேள்வியை கேட்டதும் அவர் தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டார். நான் இந்த பகுதியில் பெயரை மாற்றிக்கொண்டு ஒளிந்து வாழ்ந்தேன். சிம்ரன் பள்ளிக்கு சென்று வருவதை பல முறை பார்த்தேன். அவள் எப்போதும் தலை குனிந்தே நடப்பாள். யாரிடமும் பேச மாட்டாள். அவளுடைய அந்த அப்பாவிதனத்தை பார்த்ததும் என் மேல் சைத்தான் ஏறிவிட்டான். ஒரு முறை வழியில் அவளை நிறுத்தி ஏதோ சாக்கு சொல்லி பேச முயன்றேன். பிறகு ஒரு நாள் நான் வலுக்கட்டாயமாக அவளை பிடித்து இந்த வீட்டிற்குள் இழுத்து வந்தேன். இதை கேட்டதும் சிம்ரனின் வாயிலிருந்து ஒரு வெக்கல் சத்தம் வெளிவந்தது. அவள் நிறைய அழுதாள், கத்தினாள் என்று மனோஜ் தொடர்ந்து பேசினான்.
அவள் போலீசிடம் சொல்லிவிடுவாளோ என்று நான் அவளை மிரட்டினேன். அவளை பற்றிய முழு விவரத்தையும் நான் தெரிந்து வைத்திருந்தேன். அவளுடைய அப்பா கண் பார்வையற்றவர் என்பதும் அம்மா மனநலம் குன்றியவர் என்பதும் எனக்கு தெரியும். அவள் வாயை திறந்தால் நள்ளிரவில் அவளது வீட்டை கொளுத்தி விடுவேன் என்றும் அவளது ஆதரவற்ற பெற்றோரை அதிலேயே எரித்து கொன்று விடுவேன் என்றும் சொன்னேன். என் பேச்சை கேட்டு அவள் பயந்து விட்டாள். அவள் ஒரு சிறுமி, அதனால் தான் மிகவும் அஞ்சினாள். அதன் பிறகு நான் எப்போதெல்லாம் விரும்பினேனோ அப்போதெல்லாம் அவளை இங்கே வரவழைத்தேன். அவனுடைய அந்த கொடுமையான கதையை கேட்டதும் என் ரத்தம் கொதித்தது. நான் நாற்காலியில் இருந்து எழுந்தேன். நீ சைத்தான் இல்லை மனோஜ், நீ சைத்தானை விடவும் மோசமானவன். என் குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை, வெறும் திடமான வெறுப்பு மட்டுமே இருந்தது. சைத்தான் வழிகாட்டுவான், அவ்வளவுதான். ஆனால் நீயோ ஒரு நிறைவான வாழ்க்கையை உன் கைகளால் நசுக்கி எரிந்து விட்டாய். அனிதா, தயவு செய்து. அவன் என் கால்களை நோக்கி நகர முயன்றான். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன். நான் மீண்டும் உன்னிடமே வந்து விடுகிறேன். சரிதான், நான் நஞ்சை விட கூடிய ஒரு சிரிப்புடன் சொன்னேன். இனி எதுவுமே சரியாக முடியாது. உன்னை பொறுத்தவரை கண்டிப்பாக முடியாது. நான் என் பழைய புடவையின் ஒரு முனையில் மறைத்து வைத்திருந்த சிறிய மொபைல் போனை வெளியே எடுத்தேன். மனோஜ் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தான். சிம்ரன் என்னை இங்கே அழைத்து வரும்போதே நான் ஏதோ ஒரு ரவுடியையோ அல்லது ஒரு பயங்கரமான ஆளையோ சந்திக்க போகிறேன் என்று நினைத்தேன் என்று நான் நிதானமாக சொன்னேன். அந்த நேரத்திலேயே நான் காவல் உதவி எண்ணிற்கு அழைத்து என் இருப்பிடத்தை அவர்களுக்கு அனுப்பிவிட்டேன். அவர்களிடம் நான் ஒரு முக்கியமான இடத்திற்கு செல்வதாகவும் அரை மணி நேரத்திற்குள் நான் மீண்டும் அழைத்து எல்லாம் நலம் என்று சொல்லாவிட்டால் உடனே அந்த இடத்திற்கு வந்து பிடித்து விடுங்கள் என்றும் சொல்லியிருந்தேன். நான் பேசி முடிப்பதற்குள்ளேயே தெருவில் இருந்து காவல்துறை வாகனத்தின் சைரன் சத்தம் மெல்ல மெல்ல அருகில் வருவது கேட்டது. அந்த சத்தம் ஒவ்வொரு நொடியும் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மனோஜின் முகம் வெளிரி போனது. அவனது கண்களில் மரண பயம் தெரிந்தது. நான் தொலைபேசியை மீண்டும் என் புடவை முனையில் முடிந்து கொண்டே சொன்னேன், உன் மன்னிப்பையும் தண்டனையையும் இனி நான் தீர்மானிக்க மாட்டேன், சட்டம் தீர்மானிக்கும். போலீஸ் வண்டியின் சைரன் சத்தம் தெருவின் முனையில் வந்து நின்றது. அந்த அமைதியில் என் இதய துடிப்பு இன்னும் தெளிவாகவும் வேகமாகவும் கேட்டது. சில நொடிகளுக்கு பிறகு கதவில் பலமான தட்டல் சத்தம் கேட்டது. அதுவரை தரையில் உயிரற்றவன் போல கிடந்த மனோஜ் அந்த சத்தத்தை கேட்டதும் மின்சாரம் தாக்கியது போல துள்ளி இருந்தான். அவன் தப்பிப்பதற்காக தன் இருபுறமும் பார்த்தான். ஒருவேளை பின்வாசல் வழியாக ஓட நினைத்திருக்கலாம். ஆனால் நான் வேகமாக செயல்பட்டு அவன் வழியில் குறுக்கே நின்றேன். இப்போது தப்பிக்க எந்த வழியும் இல்லை மனோஜ். என் குரலில் நடுக்கம் ஏதுமில்லை. உன் குற்றங்களுக்கான கணக்கு இங்கேயே இந்த உலகத்திலேயே தீர்க்கப்படும். நான் முன்னேறி சென்று கதவை திறந்தேன். வெளியே இன்ஸ்பெக்டர் 2 காவலர்களுடன் நின்றிருந்தார். அவர்களது பார்வை என்னை கடந்து நேராக மனோஜின் வெளுத்த முகத்தின் மேல் விழுந்தது. இங்கிருந்து ஒரு பெண் போன் செய்திருந்தாரே என்று இன்ஸ்பெக்டர் கனத்த குரலில் கேட்டார். ஆமாம் சார், நான் தான் போன் செய்தேன் என்று நான் உறுதியாக பதிலளித்தேன். பிறகு உள்ளே நின்றிருந்த மனோஜை சுட்டி காட்டினேன். இந்த ஆள் என் கணவர் சார். இவரை நானும் என் குடும்பமும் என் ஊர் மக்களும் சேர்ந்து கடந்த 1 வருடமாக இறந்து விட்டதாக நினைத்து கொண்டிருந்தோம். இவர் தனது மரணத்தை பற்றி ஒரு பொய் நாடகத்தை ஆடியிருக்கிறார். இன்ஸ்பெக்டர் மற்றும் காவலர்களின் கண்களில் அளவற்ற ஆச்சரியம் தெரிந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? இது மட்டுமல்ல சார் என்று சொல்லி மூலையில் சுவரோரும் அழுது கொண்டிருந்த சிம்ரனை சுட்டி காட்டினேன். வயது குறைந்த இந்த பெண்ணை இவர் பல மாதங்களாக தனது காம பசிக்கு இரையாக்கி இருக்கிறார். அவளது திக்கற்ற பெற்றோரை தீர்த்து கட்டி விடுவதாக மிரட்டி பிளாக்மெயில் செய்தான். அவளை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவும் கட்டாயப்படுத்தினான். அந்த குழந்தை இப்போது என் வீட்டில் தான் இருக்கிறது. என் வார்த்தைகளை கேட்டதும் இன்ஸ்பெக்டரின் முகம் கடுகடுப்பானது. அவர் தனது காவலர்களுக்கு சைகை காட்டினார். இவனை கைது செய்யுங்கள். 2 காவலர்கள் முன்னேறினார்கள். மனோஜ் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை. அவனது எல்லா கர்வமும் தந்திரங்களும் அடங்கி போயிருந்தன. தோற்று போன ஒரு சூதாடியை போல அவன் நின்றிருந்தான். காவலர்கள் அவனது கைகளில் கைவிலங்கிட்ட போது அவன் ஒரு கடைசி பார்வையை என் மீது வீசினான். அனிதா, அவனது குரல் கம்மியது. குழந்தைகள் என்ன ஆவார்கள்? அவர்களை பார்த்துக்கொள். நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். நான் வெறுப்புடன் என் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டேன். எந்த குழந்தைகளுக்காக நீங்கள் 1 வருடத்திற்கு முன்பே இறந்து விட்டீர்களோ அவர்களை பற்றி இன்று கவலைப்படாதீர்கள். அவர்கள் என் பிள்ளைகள். அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும்.
போலீசார் அவனை இழுத்து கொண்டு வெளியே சென்றனர். அதற்குள் சைரன் சத்தத்தை கேட்டு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அங்கே கூடியிருந்தனர். மனோஜின் முகத்தில் அந்த தகுதியான அந்த அவமானத்தை நான் பார்த்தேன். மக்கள் ஆச்சரியத்துடனும் வெறுப்புடனும் அவனை பார்த்து தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். போலீஸ் வண்டி அவனை ஏற்றிக்கொண்டு அந்த தெருமுனையில் மறைந்த போது என் உடலில் இருந்த உயிர் பிரிவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நான் அந்த வாசற்படியிலேயே அமர்ந்து விட்டேன். அந்த நேரத்தில் என் கணவன் உயிரோடு இருக்கிறான் என்ற மகிழ்ச்சி எனக்கு துளியும் ஏற்படவில்லை. மாறாக என் முழு வாழ்க்கை, காதல், விசுவாசம் அனைத்தையும் ஒரு மனித உருவில் இருந்த மிருகத்திற்காக செலவழித்து விட்டேனே என்ற பெரும் துக்கமும் ஆதங்கமும் தான் என்னை தின்றது. அவனது அருவருப்பான முகம் உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களின் மீதும் எனக்கு ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தியது. எனக்கு ஒட்டுமொத்த ஆண் வர்க்கத்தின் மீதே வெறுப்பு உண்டானது. சிறிது நேரம் கழித்து நான் சுய நினைவுக்கு வந்தபோது இன்னும் மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த சிம்ரனை பார்த்தேன். அவளுடைய எதிர்காலம் இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. நான் எழுந்து அவளிடம் சென்றேன். மென்மையாக அவளது தோளில் கை வைத்தேன். அவள் திடுக்கிட்டு என்னை பார்த்தாள். போதும், இனி அழுவதை நிறுத்து. என் குரலில் இப்போது கடுமை இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான நெருக்கம் இருந்தது. நடந்தது நடந்துவிட்டது. அந்த மிருகம் தான் செய்த செயலுக்குரிய தண்டனையை இப்போது அனுபவிப்பாள். ஆண்டி, அவள் விம்மிக் கொண்டே சொன்னாள். இனி என் கதி என்ன? இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் என் பெற்றோர்கள் என்ன ஆவார்கள்? ஒன்றும் ஆகாது என்று நான் அவளது பேச்சை இடைமறித்தேன். உன்னுடைய மற்றும் உன் குழந்தையின் பொறுப்பு இனி வேறு யாருடையதும் அல்ல, என்னுடையது. இன்று முதல் நீ என் மகளைப் போல என்னுடன் என் வீட்டிற்கு வா. நாம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். என் வார்த்தைகளை கேட்டு அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். தான் யாருடைய கணவரால் பாதிக்கப்பட்டாலோ அதே பெண் தனக்கு அடைக்கலம் கொடுப்பாள் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள். நான் அவளது கையை பிடித்து தூக்கினேன். வா, போகலாம். நாங்கள் இருவரும் அந்த ராசி இல்லாத வீட்டிலிருந்து வெளியே வந்தோம். இரவு ஆழமாகி இருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு நான் ஒரு இனம் புரியாத பயத்துடன் கடந்த அதே வீதிகளில் இப்போது அமைதியாக நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது பார்வை மாறியிருந்தது. இப்போது நாங்கள் இரு ஆதரவற்ற பெண்கள் அல்ல, ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தோம். நாங்கள் என் வீட்டிற்கு சென்ற போது என் 3 பிள்ளைகளும் உறங்கிக் கொண்டிருந்தனர். நான் சிம்ரனை என் மகனுடன் உறங்க சொன்னேன். நான் பாலுவின் தொட்டில் அருகில் வந்து அமர்ந்தேன். அவன் வெகு இயல்பாக உறங்கிக் கொண்டிருந்தான். நில ஒளி அவன் முகத்தில் விழுந்தது. அவனது முக அமைப்பில் இன்னும் எனக்கு மனோஜின் சாயல் தெரிந்தது. அவனை பார்க்கும் போதெல்லாம் என் கணவனின் துரோகமும் ஏமாற்றமும் அவனது சைத்தானிய செயல்களுமே நினைவுக்கு வந்தன. ஒரு கணம் என் இதயத்தில் வெறுப்பு அலை மோதியது. ஆனால் பிறகு அவனது அந்த அப்பாவி முகத்தை பார்க்கும் போது நினைப்பேன், இதில் அவனுடைய தவறு என்ன? இந்த உலகத்திற்கு வரும் குழந்தைகளுக்கு எந்த பாவமும் தெரியாது. தவறு அந்த மிருகங்களுடையதுதான். தங்கள் காம பசியில் இத்தகைய அப்பாவி உயிர்களை பலியாக்கும் அந்த மிருகங்கள் மீதே தவறு இருக்கிறது. நான் குனிந்து அவனது நெற்றியை வருடினேன். அந்த குழந்தை இனி சிம்ரனின் குழந்தை மட்டுமல்ல, என்னுடையதும் கூட. உடைந்த எங்களது இரு பெண்களின் வாழ்க்கையை இணைக்கும் ஒரு புனிதமான பந்தம் அவன். அடுத்த சில மாதங்கள் நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் அடைவதிலேயே கழிந்தன. இந்த பயணம் எளிதாக இருக்கவில்லை. சமூகத்தின் கூர்மையான பார்வைகள், மக்களின் கசப்பான பேச்சுக்கள் மற்றும் உறவினர்களின் கேள்விகள் என ஒவ்வொன்றும் ஒரு அக்னி பரீட்சை போலவே இருந்தன. சிலர் என் கணவரையே நான் சிறைக்கு அனுப்பிவிட்டேன் என்று என் மீது விரல் நீட்டினர். இன்னும் சிலரோ என் துணிச்சலை பாராட்டினர். ஆனால் நான் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. என் முன்னால் ஒரே ஒரு இலக்கு தான் இருந்தது. மனோஜ் செய்த ஒவ்வொரு குற்றத்திற்கும் அவனுக்கு தண்டனை பெற்று தருவது மற்றும் சிம்ரனுக்கு நீதி பெற்று தருவது. சிம்ரன் நீதிமன்றத்தில் நான் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு துணிச்சலான உதாரணத்தை வெளிப்படுத்தினாள். நான் ஒவ்வொரு அடியிலும் அவளுக்கு ஒரு கேடயமாக நின்றேன். அவள் நீதிபதிக்கு முன்னால் அழுது கொண்டே தன் வாழ்க்கை சீரழிந்த கதையை சொன்னாள். மனோஜிற்கு எதிராக சாட்சிகள் வலுவாக இருந்தன. தனது மரணத்தை பற்றி பொய் நாடகம் ஆடியது. ஒரு மைனர் பெண்ணை தனது இச்சைக்கு பலியாக்கியது மற்றும் அவளை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியது என அனைத்து குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டன. இறுதியில் தீர்ப்பு நாள் வந்தது. மனோஜிற்கு அவன் செய்த அனைத்து குற்றங்களுக்காகவும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது.
அவனுக்கு ஒரு வாளும் மரணம் கிடைத்தது. அவனுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட அன்று என் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கூட விழவில்லை. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் கணவர் அழிந்து விட்டார் என்பதற்காக அல்ல, மாறாக இன்று ஒரு பெண்ணிற்கு என்னால் நீதியை பெற்றுத்தர முடிந்தது என்பதற்காக. அந்த நாளுக்கு பிறகு நாங்கள் எங்கள் கடந்த காலத்தின் கனவுகளை எப்போதும் போல மூடிவிட்டோம். இந்த சம்பவம் நடந்து இப்போது 2 வருடங்கள் கடந்து விட்டன. என் உலகம் இப்போது மிகவும் மாறிவிட்டது. வாடகைக்கு இருக்கும் என் சிறிய வீட்டில் இப்போது 2 பிள்ளைகள் அல்ல, 4 பிள்ளைகள் வசிக்கிறார்கள். நான் பிறகு சிம்ரனின் பெற்றோர்களையும் என் வீட்டிற்கே அழைத்து வந்தேன். ஆனால் சில மாதங்களிலேயே சிம்ரனின் அப்பா காலமானார். அவளது அம்மாவின் மனநிலை மிகவும் மோசமடைந்ததால் நாங்கள் அவரை ஒரு மனநல மருத்துவமனையில் சேர்த்தோம். சிம்ரனுக்கு எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் சென்று தன் அம்மாவை பார்த்து வருவாள். என் மகள் பூஜாவும் மகன் ராஜுவும் சிம்ரனை மூத்த அக்காவாகவும் பாலுவை தம்பியாகவும் ஏற்றுக்கொண்டனர். சிம்ரன் மீண்டும் தனது படிப்பை தொடங்கிவிட்டாள். அவள் பள்ளிக்கு செல்கிறாள். மாலையில் வீட்டு வேலைகளில் எனக்கு உதவியாக இருக்கிறாள். அவளது முகத்தில் இப்போது அந்த பயமோ நடுக்கமோ இல்லை. மாறாக ஒரு புதிய நம்பிக்கையும் நிம்மதியும் இருக்கிறது. ஆண்டி, நீங்கள் மட்டும் இல்லை என்றால் என் கதி என்னவாயிருக்கும்? நான் ஒருவேளை உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டேன் என்று ஒரு நாள் அவள் என் அருகில் அமர்ந்து சொன்னாள். நான் அவளது தலையை வருடினேன். அப்படி சொல்லாதே மகளே, கடவுள் என்னை ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தினார். இவ்வளவு பெரிய கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்த உன்னுடைய தைரியம்தான் உண்மையானது. சில நேரங்களில் பாலுவை பார்க்கும்போது என்று அவள் மெதுவாக சொன்னாள். எனக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வருகின்றன. நான் அவளது கையை என் கையில் எடுத்துக்கொண்டேன். எனக்கு தெரியும், அவனது முகம் உனக்கு அந்த மிருகத்தை ஞாபகப்படுத்தலாம். ஆனால் அவனது மழலை சிரிப்பு ஒவ்வொரு 2 இரவிற்கும் பிறகும் ஒரு விடியல் உண்டு என்பதை உனக்கு நினைவூட்டும். அவன் உன்னுடைய கடந்த காலம் அல்ல சிம்ரன், அவன் நம்முடைய எதிர்காலம். பாலு இப்போது மெல்ல மெல்ல தன் கால்களால் நடக்க தொடங்கி இருக்கிறான். அவன் தனது மழலை பேச்சில் என்னை அம்மா என்று அழைக்கும் போது என் இதயம் மகிழ்ச்சியால் நிறைகிறது. அவனது முகம் இப்போதும் மனோஜை போலவே இருக்கிறது. ஆனால் இப்போது அவனது முகத்தில் துரோகம் செய்த என் கணவனின் மிருகத்தனம் தெரிவதில்லை. மாறாக ஒரு அப்பாவி பச்சிலம் குழந்தையின் அழகே தெரிகிறது. சேற்றிலும் தாமரை மலரும் என்பதற்கு அவன் எனக்கு ஒரு வாழும் சாட்சி. நான் இன்றும் அதே பள்ளியில் துப்புரவு பணியை செய்கிறேன். ஆனால் இப்போது என் வாழ்க்கையில் கையெறு நிலை இல்லை. ஒரு தெளிவான நோக்கம் இருக்கிறது. என் 4 பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வியையும் சிறந்த வளர்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் கடினமாக உழைக்கிறேன். இறுதியாக நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த முறையில் உலகிற்கு வரும் குழந்தைகளின் மேல் எந்த தவறும் இல்லை. வஞ்சிக்கப்படும் அந்த பெண்களின் மேலும் தவறு இல்லை. தவறு நம் சமூகத்தின் மீதுதான் இருக்கிறது. ஆண்கள் என்பதாலோ பலசாலி அல்லது செல்வந்தர் என்பதாலோ இத்தகைய மனிதர்களை சமூகம் விட்டு விடுகிறது. ஆனால் ஏழை மற்றும் பலவீனமானவர்கள் என்பதால் பாதிக்கப்பட்ட பெண்களை மௌனமாக்கி விடுகிறது. மனோஜ் போன்ற மிருகங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான தண்டனை கிடைத்தால் எத்தனையோ சிம்ரன்களின் வாழ்க்கை சீரழிவதிலிருந்து காப்பாற்றப்படும். நம் மகள்களுக்கு பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் மட்டும் போதிக்காமல் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பவும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண்ணின் மௌனம்தான் ஒரு கொடிய மனிதனின் மிகப்பெரிய பலமாக மாறுகிறது. என் வீடு சிறியது, என் வருமானம் குறைவு. ஆனால் அங்கே 4 குழந்தைகளின் சிரிப்பொலி எதிரொலிக்கிறது. நாங்கள் ஐவரும் இணைந்து துக்கத்திலிருந்து சுகத்தை பெறவும் உடைந்த வாழ்க்கையை மீண்டும் புதிதாக கட்டமைக்கவும் கற்றுக்கொண்டோம். ஒருவேளை இதுதான் உண்மையான வாழ்க்கை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். நன்றி.